ஒரு பெண் தினமும் யாருக்கும் தெரியாமல் அழுவாள். அவளின் கண்ணீருக்கு காரணம் என்ன? ஆனால் அந்த கண்ணீர் வீணா போகவில்லை. எல்கானா என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு 2 மனைவிகள். அதில் ஒருவரின் பெயர் அன்னாள், மற்றவரின் பெயர் பெனினாள். இதில் பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தன, ஆனால் அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. அன்னாள் மிகவும் அமைதியானவள், நல்லவள், தேவனை நேசித்தவள். ஆனால் அவள் வாழ்க்கையிலும் வெறுமை நிறைந்திருந்தது, குழந்தை இல்லாமல். அந்த காலத்தில் இது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. எல்லாரும் அவங்க வார்த்தைகளால் கஷ்டப்படுத்துகிறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க. அவள் கூட இருந்த பெனினாலும் காயப்படுத்தினாள், உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நினைத்து அன்னாளால் சாப்பிட முடியலை, தூங்க முடியலை, சந்தோஷமில்லை, துக்கம் அவளை துரத்தியது. அவள் அமைதியாக தனக்குள்ளே அழுது கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவள் ஆலயத்துக்கு சென்று மனம் கசைந்து மிகவும் அழுதபடியே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவள் அப்படி என்ன விண்ணப்பம் பண்ணினாள்? உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, அவனை உங்களுக்காகவே நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் வைத்தாள். அன்னாள் ஆலயத்தில் மிகவும் ஆழமாக ஜெபித்து கொண்டிருந்தாள். அவள் வாயால் சத்தமாக பேசவில்லை, அவள் உதடுகள் மட்டுமே அசைந்தது. அவள் இதயத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆசாரியர் அந்த பெண் குடித்திருக்கிறாளோ என்று நினைத்தார். அவள் பக்கம் போய், எவ்வளவு நேரம் இப்படியே குடித்திருக்கப் போகிறாய்? உன் மதுவை விட்டுவிடு என்று கூறினார். அதற்கு அன்னாள் மிகவும் துக்கத்துடன் பதில் சொன்னாள், என் ஆண்டவரே, நான் குடித்தவள் அல்ல. நான் மிகவும் துக்கத்திலும் வேதனையிலும் இருக்கிறேன். நான் என் மனதை கர்த்தரிடத்தில் ஊற்றுகிறேன். என்னை நீங்கள் ஒரு தீய பெண்ணாக எண்ண வேண்டாம். என் துக்கமும் துன்பமும் அதிகமாக இருப்பதால் நான் ஜெபிக்கிறேன். அவள் சொன்னதை கேட்டு அவரும் அவளை புரிந்து கொண்டார். அவர் அவளிடம் சொன்னார், சமாதானமாக போ, நீ கேட்டதை தேவன் உனக்கு கொடுப்பார். அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அன்னாளுக்கு முகம் மாறியது. அவள் இனி துக்கமாக இல்லை. அவள் நம்பிக்கையுடன் திரும்ப சென்றாள். சில நாட்கள் கழித்து ஒரு அதிசயம் நடந்தது. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு சாமுவேல் அப்படின்னு பெயர் வச்சா. கண்ணீரின் வாழ்க்கை சந்தோஷமாக மாறியது. இந்த கதையில் உண்மையான ஆழம் இங்கேதான். அவள் கொடுத்த வாக்கை மாறவில்லை. ஒரு தாயாக இருந்தாலும் தன் மகனை தேவனுக்கே ஒப்படைத்தாள். அவனும் அங்கேயே கர்த்தரை பணிந்து கொண்டான். சாமுவேலும் அங்கேயே வளர்ந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான். அதுபோல இன்று நீங்களும் அழுகிறீங்களா? யாருக்கும் தெரியாத வழி உங்களுக்குள்ளேயும் இருக்கிறதா? நினைவில் வையுங்கள், தேவன் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார், உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். சரியான நேரத்தில் அதிசயம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் இதுபோல் ஒரு அதிசயம் நடக்கும் என்று விசுவாசித்தீர்கள் ஆனால் கமெண்டில் ஆமேன் என்று டைப் செய்யுங்கள்.